ஹாய் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நிஃப்டி வந்து பியரிஷாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த பியரிஷாக இருந்துச்சு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அது மூலமாக எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஷேரிங்காக மட்டும்தான். இது வந்து எந்த விதமான ட்ரேடிங் அட்வைஸோ இல்லை உங்களுக்கு கால்ஸோ சிக்னல்ஸோ கொடுக்கறதுக்கோ கிடையாது. சரிங்களா? இட்ஸ் அ பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது அரவுண்ட் 24,299 to 291 சாரி. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு லோ பார்த்தீங்கன்னா 271 அண்ட் ஹை பார்த்தீங்கன்னா 312. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 304. நான் வந்து 5 மினிட் கேண்டலில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங் கேண்டில். ஸோ ஓப்பனிங் கேண்டிலோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹை 312 to 270 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த டைமில் ஏடிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,300 தான் ஏடிஎம் காலையில். சரிங்களா? ஓகேவா? ஸோ எப்போவுமே நான் மோஸ்ட்லி ஏடிஎம்மில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கீழேயும் விக் இருக்குது, மேலேயும் விக் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ அப்பர் வீக் வந்து ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் வீக் வந்து சப்போர்ட். ஸோ இதுதான் 5 மினிட் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க ஓஆர்பியில். ஸோ இதுதான் வந்து ஹை அண்ட் லோ. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இங்கே மறுபடியும் செகண்ட் டைம் விக் வச்சுட்டு ஸோ தேர்ட் கேண்டில் மார்க்கெட் கீழே ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட கால் ஆப்ஷன் 24,300 கால் ஆப்ஷன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம வாட்ச் பண்ணோம். சரிங்களா? ஸோ 24,300 கால் ஆப்ஷன் ஓப்பனிங் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹை வால்யூம் கேண்டில். சரிங்களா? ஹை வால்யூம் கேண்டில் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்மளோட இண்டிகேட்டர் என்ஹான்ஸ் வால்யூம் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து ஹை வால்யூம்ஸ் வருதோ அது எவ்வளோ வால்யூம் சொல்கிறத நமக்கு மார்க் பண்ணிடும். அண்ட் தென் அதை பிளாக் அடித்து நமக்கு காமிச்சிடும். சரிங்களா? ஸோ இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் ஹை வால்யூம் அண்ட் முக்கியமாக அப்பர் விக் இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ அப்பர் விக். ஸோ இந்த அப்பர் விக் வந்துச்சுனாவே இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் ஹை வால்யூம் கேண்டலில். ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வராங்க. இப்போது மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னா இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் கண்டினியூவேஷன் மோஸ்ட்லி ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த கேண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகல. அண்ட் தென் ஓப்பனிங் கேண்டிலோட லோவையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, உடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துலையும் உடச்சிருச்சு. ஸோ நம்ம லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரைட்டிங் அதாவது ஷார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா? ஸோ ஷார்ட் பில்டப்ஸ் மேபி இந்த இடத்துல இங்கே வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நேக்டாக நம்ம சார்ட்டை பார்க்குறப்ப இந்த இடத்துல நமக்கு ஷார்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வராங்க அப்படின்றதான் நமக்கு தோணுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இஸ் கெட்டிங் ஃபால் அண்ட் எஸ்டர்டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து எஸ்டர்டேவோட லோ. ஸோ தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த்து கேண்டில்லையே அதாவது அரவுண்ட் வந்து 940லேயே வந்து இந்த லோவையும் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் தென் 15 மினிட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது இங்கே பாருங்கள், இட்ஸ் அ ஹியூஜ் ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ ஷூட்டிங் ஸ்டார் வித் ஹியூஜ் அப்பர் விக் நல்லா தெரியுதா? ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே செல்லரோட டாமினன்ஸ் இருக்குது. ஒரு முக்கியமான கன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர் செல்லிங் ஏரியா. செல்லர்ஸ் என்டர்ட் ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இதை கீழே உடச்சி இறங்கினப்ப அண்ட் தென் நம்ம இங்கே செல் போகிறதுக்கு போனோம். ஓகேங்களா? செல் வந்து நான் ஆல்ரெடி வந்து பொசிஷனில் இருந்தேன், செல்லிங் பொசிஷனில் காலில். ஸோ ஸோ இன்னும் வந்து நான் ஆட் பண்ணேன் மார்னிங். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்னிங் வந்து இந்த 65 ஸோ 65 ருபீஸ்க்கு நான் ஆல்ரெடி வந்து
3 லாட்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணேன் 65ல. ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜிங்க்காக எப்பவுமே நான் நேக்டா வந்து செல் போக மாட்டேன். ஸோ ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க செல் போயிட்டு ஓடிஎம்ல வந்து ஒரு பை போட்டு வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ 65ல செல் பண்ணது இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டிருக்கு? 26ல உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ அத கன்ஃபர்மேஷன் எனக்கு குடுத்தது இந்த ஸ்ட்ராங் வந்து விக்கு அண்ட் எஸ்டர்டே லோவ பிரேக் பண்ணுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து அங்கருந்து என்னாச்சு? காட் அ ஹியூஜ் ஃபால். சரியா? ஸோ நம்ம இந்த 65 ரேஞ்ச்லேயே நம்ம என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ இந்த பிரேக் ஆகுன இந்த என்ட்ரி ஆயிட்டோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ட்ரி ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்ச் தான் மேக்ஸிமம் வந்து வச்சிருப்போம். ஸோ இந்த கேண்டில் வந்து ஏடிஎம் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ செல்லர்ஸ் மார்க்கெட், நாட் அ பையர்ஸ் மார்க்கெட். ஸோ அவங்களோட டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பையராக இருந்தால் ட்ரேட்ஸை ஆப்போசிட்டில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் கால் வந்து இவ்வளோ ஃபால் ஆகிருக்கு. அண்ட் அப்சல்யூட்லி வந்து 24,300 புட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 50லேருந்து ஹை வந்து 130 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் 24,200 புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் இந்த 19 டு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது 27 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 75. ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் வந்து புட் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயினாக வால்யூம்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் ப்ரைஸ் ஆக்ஷன், ஸோ வால்யூம் வச்சு நீங்கள் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப ஈஸியாக உங்களால் வந்து ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். ஸோ ப்ராப்பரான ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த புட்டில் காலையில் 26 மில்லியன் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வால்யூம் இதுதான். ஸோ காலையில் ரொம்ப நாள் இதுக்கு முன்னாடி நாள் வந்து 39 வந்திருக்கு. அண்ட் தென் மார்னிங் வந்து 26 மில்லியன் வந்து வந்திருக்கு. இது பியூராக வந்து செல்லர்ஸ் தான். இந்த ஏரியா வந்து செல்லர்ஸ் தான். ஆனால் இந்த செல்லர்ஸோட ஏரியாவை இந்த இடத்துல என்னாச்சு, மார்னிங் வந்து ஒரு 10:45க்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் வித் வால்யூம் பாருங்கள். ஸோ வால்யூமோட வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 54 மில்லியன்னு. ஸோ அங்கேயும் வந்து ஒரு விக்கு மேலே. ஸோ இந்த விக்கையும் வந்து கிளியர் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் வந்து வால்யூம்ஸோட மார்க்கெட் மேலே போகுது. அண்ட் தென் ஸோ இந்த நம்ம வந்து பார்த்து வால்யூம்ஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணி ப்ரைஸ் கூட நம்மளால் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.